அவங்களுக்கு அந்த சோர்வு இருக்காது, கை கால் வலி இருக்காது, அதே மாதிரி டைஜஷன் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு 30 to 40 இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் ஆகும், வெயிட் லாஸ் பிரச்சனை. என்னடா நம்ம வயசான மாதிரி இருக்குது, நம்ம முகம் எப்படி இருக்குது அப்படின்னு மாதிரி தோணும். ஸோ வந்து முதிர்ச்சி அடைந்த தோற்றங்களை வந்து வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் இன்போ. நான் இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு திண்டுக்கல் ஹைவேல இருக்கிற ஊத்துப்பட்டி அப்படிங்கிற அழகை கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அதாவது நண்பர் பேர் பார்த்தீங்கன்னா ராஜகுமார். இவங்க வந்து கோதுமை புல் அப்படிங்கிற இந்த வீட் கிராஸ் அப்படிங்கிற பவுடர் எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களே சொந்தமாக பண்ணுறாங்க, இவங்க தான் மேனுஃபேக்சர். அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் பண்ணாத ஒரு பிஸ்னஸ்ங்க. அதிகமாக மார்க்கெட்டில் இது எந்த பொருள் வரல இன்னும். ஸோ நிறைய வெற்றிடங்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்து பண்ணும்போது அதிக அளவு ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸுக்கு அவங்க சராசரியாக 100 ரூபா 150 ரூபா லாபம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்டு இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் எங்கெங்கே சேல் பண்ணலாம், உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது உடம்புக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்து ஃபுல் டீலாக பார்க்க வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ராடக்ட்டோட இது நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மற்ற பொருள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலாம் ஓடும். பட் இது அப்படி இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே ஓடுதுங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க, இல்லை ஒரு பெண்கள் அதிகமாக எங்கே இருக்கிறாங்க, ஒரு லேடிஸ் ஹாஸ்டல், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகளிர் சம்மந்தப்பட்ட எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ ஸோ அங்கெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மளிகை கடை, ஒரு சூப்பர் மார்க்கெட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு மெடிக்கல், ஒரு ஆயுர்வேதிக் ஷாப், இந்த மாதிரி ஆர்கானிக் ஷாப், இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டிப்பாக அது சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகம் முக்கியத்துவம் உள்ள ஒரு பொருளாக இருக்குது. அதாவது வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை நம்பி தான் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ உடம்புக்கு நன்மை இருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதை எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணும்போது இது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கொண்டு போய் கடையில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கடைக்காரத்தை சொல்லுங்கள், இது இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இதை நீங்கள் விற்றீங்கன்னா வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது, அவங்களுக்கு சொல்லி விற்க சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி விற்கும் போது ஈஸியாக சேல் ஆகும், நிறையா சேல் பண்ணலாம், மக்களும் கண்டிப்பாக பயனடைவாங்க, நீங்களும் பயனடையலாம். ஸோ நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பிஸ்னஸ்ங்க, நல்ல ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இது மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் பயனடையணும் அப்படிங்கிற தனிப்பட்ட ஒப்பீனியன். அண்ட் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ப்ரோ. ஹலோ ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றி சின்னதாக அறிமுகம் மக்களுக்கு. கண்டிப்பாக ப்ரோ. என் பேர் ராஜ்குமார். திண்டுக்கல் பக்கத்தில் ஊத்துப்பட்டின்ற கிராமத்துலேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை புல் அதை ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பும் அண்ட் டீலர்ஷிப் கொடுக்கறதுக்காக பேசிகிட்ருக்கோம். நீங்கள் இப்போ இந்த பிஸ்னஸ் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? ப்ரோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சொல்கிறது ஃபாரினில் ஒர்க் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நார்த் இந்தியாவில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெய்லி ஃபுட்ஸில் வந்து இதை சேர்த்துக்கிறாங்க மார்னிங்கு. ஸோ நம்ம அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊரில் வந்து கல்டிவேட் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம மார்க்கெட் பண்ணணுன்ற ஒரு எய்மில் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ப்ரோ. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? பேக் பண்ணுறீங்களா? சரி ஓகே. சரி இது வந்து பேக் பண்ணுறீங்களே, நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இதை சாப்பிட்ருங்கப்பா. சாப்பிடுவீங்க? சாப்பிடுவோம். ஏன் எதுக்கு சாப்பிட்றீங்க? அதாவது என்னென்னா சர்க்கரை எல்லாம் இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு, அதை சாப்பிடுங்க சரியா இருக்குது. சரியா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. எவ்வளோ இருந்துச்சு சர்க்கரை அவருக்கு முன்னாடி? முன்னால் வந்து அவருக்கு 250க்கு மேலே இருந்துச்சு, இப்போ நார்மலாக இருக்காது. நார்மலாக இருக்குது. ஸ்டால் அதாவது பார்த்தீங்கன்னா வீட்கிராஸ் பவுடர் ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் அவங்க ஸ்டால் மாதிரி வைக்கிறான்னு வச்சுங்க. ஒரு ஜூஸ் கடை இருக்குது, சர்பத் கடை இருக்குது, அப்புறம் சூப்பு கடை இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கடை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எவ்வளோ லாபம் இருக்கும், அதுக்கு என்னென்ன தேவைப்படும்? கண்டிப்பாக ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ண நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஒரு ரொட்டீன் இன்கம் வர மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து 100 கிராம் பாட்டில். இந்த 100 கிராம் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 30 டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிளாஸ். இப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 25 to 30 ருபீஸ், அதாவது 25 30 ரூபா போய்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு கிளாஸோட ரேட்டு இந்த வீட் கிளாஸ் ஜூஸோடது. நம்ம சராசரியாக 20 ரூபாய்க்கு சேல் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் அவங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3லேருந்து 5 பாட்டில் சேல் பண்ணாலேன்னு ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா இன்கம் எடுத்துகிட்டு இருக்கலாம் ப்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஒரு 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 ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லை.
ஒரு மிடில் மேன் அவங்களுக்கு ஒரு தொழில் பண்ண நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரோ. இந்த கோதுமை புல் பவுடர் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு போவோம், ஒரு 3ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு யங் ஏஜ், ஒரு மிடில் ஏஜ், ஒரு வயசானவங்க 3 பேர்த்துக்கு வேறு வேறு ப்ராப்ளம் வரும் லைஃப்பில். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனையை ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ஒரு வயசானவங்களுக்கு வரக்கூடிய சுகரோ, ப்ரெஷரோ, கேன்சரு, அதாவது கை கால் வலி, உடம்புல வந்து சத்து இல்லாமல் ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் பேசிக் பிரச்சனையாக வரும். அவங்களாம் அதை எடுத்துக்கிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க பாடியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த எனர்ஜெட்டிக் வந்துடும், பாடியில் எனர்ஜெட்டிக் வந்துடும், அந்த சோர்வு இருக்காது, கை கால் வலி இருக்காது, அதே மாதிரி டைஜஷன் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு, குளுக்கோஸ் லெவல் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு மெயின் விஷயம் சொல்லிக்கிறேன் ப்ரோ, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ரியாக சேல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மெடிசனெலாம் எங்கேயுமே சேல் பண்ணலாம். ஃபுட் சப்ளிமெண்ட்ரி நீங்கள் அடிஷ்னல் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. அடிஷ்னல் ஃபுட்டாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல ஏதோ ஒரு நியூட்ரியண்ட்டோ மினரல்ஸோ கம்மியாக இருக்குது அப்படின்னா, அந்த நியூட்ரியன்ட் மினரல்ஸோ இது கண்டிப்பாக வந்து க்யூர் பண்ணிடும். மெக்னீஷியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது சத்துக்கள் நிறையா இருக்குது. ஸோ எல்லா சத்துக்கள் இருக்கிறனால இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் யூஸ் ஆகும். உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா? யூஸ் பண்ணுறோம். எப்படி, எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கால் கை வலிக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். கால் கை வலி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது யாருக்கு கால் கை வலி? எங்களுக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கா? இப்போ பரவாயில்ல? நான் பரவாயில்ல. எத்தனை நாளாக சாப்பிட்றீங்க? இப்போ ஒரு மாதமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு ஸ்டால் வைக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? ஓகே ப்ரோ, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 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 அவங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து 50 பாட்டில் வாங்குறாங்கன்னா, அட்லீஸ்ட் அவங்க ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 5லேருந்து 10 பாட்டில் சேல் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 50 பாட்டில் நம்ம இருக்கிறதுலே வந்து கம்மியான ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வேலை இல்லாதவங்களோ, ஒரு வீட்டில் வந்து வேலை பண்ண ஒரு ஏதாவது தொழில் பண்ண நினைக்கிற லேடிஸ்க்கோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி அவங்க பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா அரௌண்டு ஒரு 50 பாட்டில் கணக்கில் எடுத்தாங்கன்னா ஒரு 5000லேருந்து ஒரு 7000க்குள்ளே வரும். ஆமாம், அந்த இதுக்கு அமௌண்ட்டுக்குள்ளே எடுத்தாங்க அப்படின்னா அவங்க அதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம்ல, ஒரு லேடிஸ் வந்து தொழில் பண்ண நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ, இல்லை வந்து ஒரு சின்ன குட்டியாக ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு அதில் ஜூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கோ, இதில் வந்து இது மட்டும் கொடுக்க போகிறதில்ல, நம்ம ஃப்ரெஷ் பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஃப்ரெஷ் கிராஸும் கொடுக்கலாம். ஃப்ரெஷ் கிராஸோட சில அந்த ஜூஸு ப்ளஸ் வந்து இந்த வீட் கிராஸ் ஜூஸு, ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு டெய்லி இன்கம் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டால் போடுறதுக்கு எந்த மாதிரி இடம் தேர்ந்தெடுக்கலாம்? இடம் எப்படி இருக்கணும்? அதாவது வேறு எதுவும் வண்டி வாகன வசதி தேவைப்படுங்களா? ஆக்சுவலாக ப்ரோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டால் போடுறதுக்கு வந்து மெயினாக தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மக்கள் கூடுற இடத்த செலக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ என்னன்னு தெரியும். சில பேர் பார்த்திங்கன்னா மார்னிங் ஜாகிங் போயிட்டு வந்துட்டு ஏதாவது சாப்பிடணும், அது மாதிரி ஆர்கானிக் ஃபுட் ஏதாவது எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க மாதிரி ஆள் அப்ரோச் பண்ணோம்னா இன்னும் நல்லா ரீச் கிடைக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து காலையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டோ இல்லை வந்து வாக்கிங் போயிட்டோ கொஞ்சம் டயர்டாக இருக்கவங்களுக்கு அந்த டைமில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணாங்க. ஒன்ஸ் இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்ககிட்ட அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களை தேடுவாங்க. ஒரு 2-3 டேஸ் கழித்து இவங்க இருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு வேல்யூபுல் ப்ராடக்ட்னால மக்கள் கூடுற இடத்துல மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பெரியவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். ஒரு மிடில் மேனாக இருக்கவங்களுக்கு என்ன வரும், ஒரு 30 to 40 இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் ஆகும், வெயிட் லாஸ் பிரச்சனை இருக்கும். என்னடா நம்ம வயசான மாதிரி இருக்குது, நம்ம முகம் எப்படி இருக்குது அப்படின்னு மாதிரி தோணும். ஸோ அந்த வயது முதிர்ச்சி அடைந்த தோற்றங்களை வந்து சரி பண்ணுறதுல முக்கியமான பங்கு இருக்குது இதுக்கு. ஏன்னா புதுவிதமான செல்களை உற்பத்தி பண்ணுறனால அந்த பிரச்சனைகள் இதாகும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சுகர் காமன் தான், பெரியவங்களுக்கு வரும் அப்படிலாம் கிடையாது, சின்னவங்களுக்கும் வருது சுகர். ஸோ சுகர் வந்த பின்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புண்ணு வந்துடும், அது ஆறாது. அந்த மாதிரி ஆறாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா திசுக்கள்லாம் செத்து போயிடும். புது திசுக்கள் உருவாக்குறதுக்கு இது ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பெண்கள் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு பெண்கள் எடுத்துக்கிறாங்க, அவங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அவங்களுக்கு நிறையா லேடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உடம்பு எடை ஜாஸ்தி ஆகிடுச்சு, எப்படிடா குறைக்கிறதுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தவங்களும் போய் ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. கண்ட டயட்டுக்கு அதை ஃபாலோ பண்ணுறேன், இதை ஃபாலோ பண்ணுறேன்னு உட்காந்துருக்காங்க. அந்த மருந்து நாட்டில் மக்கள் வந்து ஆன்லைனில் பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க, அந்த மெடிசன் இந்த மெடிசன் எதையாவது வாங்கி தின்னுட்டு கடைசியில் சைடு எஃபெக்ட் வந்து திரும்ப அதுக்கு ஒரு மெடிசன், இப்படி தான் போல போய்கிட்டு இருக்கு இன்றைக்கி. பட் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. 100% நம்ம ஆர்கானிக்காக பண்ணுறோம், சாயிலேருந்து கல்டிவேஷன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ 3 பேரும் அவங்க இதை ரெகுலர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் இப்போ என்னோடய ஏஜில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட்டு வந்து காலைல எந்திரிப்பாங்க, வேலைக்கு போகணும், திரும்ப ஈவினிங் திரும்பிட்டான் வீட்டுக்கு வரணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறையா வேலை பார்ப்பாங்க. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் வளர்ப்பாங்க, ஒருத்தவங்க மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் உட்காந்து எனி டைம் சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா
ஒரு இதே இருக்காது, ஒரு ஒரு பிரிஸ்க்கு ஒரு எனர்ஜியே இருக்காது, என்னடா காலையிலேருந்து போய் உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க இந்த வீட் கிராஸ் டீ, இந்த வீட் கிராஸ் சூப்பு இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டாங்க இந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க கன்சியூம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தூக்கம் வராது. பட் நீங்கள் நைட்டில் போய் படுத்தீங்க அப்படின்னா ஒரு 9 மணிக்கு நீங்கள் தூங்குறீங்கன்னா 6 மணி வரை ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இட வசதின்னு பார்த்தீங்கன்னா சின்ன இடம் இருந்தால் போதும், ரொம்ப நம்ம பெரிய லெவலில் இடம் வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து ஒரு சின்ன இடம் வந்து பார்த்து சொல்ல போனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டால் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த நிழற்குடை மாதிரிலாம் வச்சுட்டு வந்து ஸ்டால் போடுவாங்க, அந்த மாதிரி ஸ்டால் இருந்தாலே ஓகே தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும், வேறு எங்கே போடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப திங்க் பண்ணாமல் நம்ம ஒரு சின்ன ஸ்டாலில் போட்டு பண்ணலாம், அந்தளவுக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவும் மூவ்மெண்ட்டும் இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் அலையிறவங்க பைக்கில் ரொம்ப தூரம் அலைவாங்க, ரொம்பலாம் டயர்டாகி உடம்பெல்லாம் வந்து ரொம்ப வலி எடுத்துக்கிறோம். நம்ம வண்டியில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணும்போது நம்ம செல்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம கூட சேர்ந்து கூச்சிக்கிட்டே இருக்கும், அந்த செல்லுக்கு வந்து ஒரு இது அமைதி இருக்காது. அது அப்படி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா தூங்கணும். ஸோ தூக்கம் நல்லா வரும், தூக்கி எந்திரிக்கும் போது காலையில் மார்னிங் வந்து டைஜஷன் சரியாயிடும். நெக்ஸ்ட் டே வந்து சூப்பராக இருக்கும், திரும்பி பிரிஸ்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேசிக் பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணுறதுக்கான ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான திங் இந்த கோதுமை புல் அப்படிங்கிற ஒரு ஒரு பவுடரில் இருக்குது. இது ஏன் நம்ம ஊரில் டெவலப் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. நம்ம ஊரில் இருக்க மக்களுக்கு வந்து இதை பற்றி தெரியல, கோதுமை புல் என்ன பண்ணுன்றது தெரியல. ஸோ நீங்கள் டாக்டர்ஸ்ட்டு காமனாக போனாலே அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் சப்பாத்தி சாப்பிடுங்க சார், ஏன் சார் சாப்பிட்றீங்க, ரைஸ் ஏன் சார் சாப்பிட்றீங்க, கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் சப்பாத்தி எடுத்துங்க சார், நைட்டில் மட்டும் சப்பாத்தி எடுத்துக்கங்க சார், எனக்கு ரொம்ப வெயிட் பிரச்சனையாக இருக்குங்க சார். அப்போ அவங்க அதான் சொல்லுவாங்க, சப்பாத்தி எடுத்துக்கங்க, கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் குறையும், அந்த டயட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கோதுமை புல்ல இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருந்தும் நம்ம ஊரில் டெவலப் பண்ண போனதுக்கு காரணம் இது எப்படி வளரும் அப்படின்ற சூழ்நிலை. நம்ம ஊரில் இது வளராது, மெயின் பிரச்சனையே இதுதான், நம்ம ஊரில் வளராது. நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்கோம். ஒரு 10 டயத்துக்கு மேலே ட்ரை பண்ணி இதில் இருக்க ஃபெயிலியர்லாம் பார்த்தா இதை வளர்த்து இன்றைக்கி ப்ரொடெக்ஷன் கொடுத்து இன்றைக்கி ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த கோதுமை புல் பவுடரை. இப்போ இது கோதுமை புல் பவுடர் வந்து ஜஸ்ட் நம்ம பவுடர் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த கோதுமை புல் பவுடரை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் பேச்சஸ்ஸு, முகத்தில் கரும்புள்ளி வர்றது, இதெல்லாம் ஃபேஸ் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இதெல்லாம் மாறிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் பிரச்சனைகள் தான் இன்றைக்கி மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இதுக்காக தான் ஒவ்வொரு மெடிசன், இதுக்கு ஒரு மெடிசன், அதுக்கு ஒரு மெடிசன் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க இவ்வளோ மெடிசன் வச்சுருக்காங்க. சுகர் சாப்பிட போனால் அவங்களுக்கு இவ்வளோ மெடிசன் வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு தீர்வாக தான் நம்ம கோதுமை புல்லை தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் சார். டீலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்க போகிறதா சொன்னீங்க, எப்படி கொடுக்க போகிறீங்க, அதுக்கு என்னென்ன எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், அது எப்படி என்னென்ன பண்ணணும்? ஆக்சுவலாக ப்ரோ பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பும் டீலர்ஷிப்பும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டீலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டீலர்ஷிப் வந்து அந்த தாலுகாவுக்கு ஒவ்வொரு டீலர்ஷிப் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க இத்தனை பாட்டில் வாங்கினாலும் இவ்வளோ அமௌண்ட் கட்டணும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20,000 to 25,000 நாங்கள் மினிமம் வச்சுருக்கோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறது. டீலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து வாங்குறதுக்கு ஒரு 3,000 to 5,000. ஸோ அந்த ப்ராடக்ட் அந்த அளவுக்கு வந்து இந்த அமௌண்ட் கட்டிட்டு அவங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு டேரெக்டாக கொடுத்துருவோம். டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா டீலர் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டர்னாலே வந்து டீலர் நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்க டீலருக்கு கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் கொடுத்து டீலர்ஸ் போகிற மாதிரி தான் சார் பிளான் பண்ணியிருக்கோம். இதோட எம்ஆர்பி என்ன இருக்கும், இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன ரேட்டு கொடுக்க போகிறீங்க, டீலர்ஸ்க்கு என்ன ரேட்டு கொடுக்க போகிறீங்க, எவ்வளோ லாபம் இருக்கும் இதில்? ஓகே, ஆக்சுவலாக அது எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 500 எம்ஆர்பி இருக்குங்க சார். எம்ஆர்பி 500 இருக்குது. நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து நம்ம மினிமம் ஒரு குவான்டிட்டி வச்சுருக்கோம். அவங்க வந்து ஒரு குவான்டிட்டி எடுக்கிறாங்கன்னா ஒரு 250 பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது 240 to 250 இதான் வந்து 100 கிராம் பாட்டிலோட பேசிக் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அதுக்கு மேலே டீலர்ஷிப்புக்கு அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சார். ஏன்னா 500 எம்ஆர்பி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவங்களோட ப்ராஃபிட் செட் பண்ணி அவங்க கொடுத்துக்கலாம் சார். அது அவங்ககிட்ட இருந்து அவங்க எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி டீலருக்கு 300 ரூபாய்க்கு கொடுக்கலாம் சார். அப்போ டீலர்ஸ் வந்து 400 ரூபாய்க்கு கடையில் விற்கும். கண்டிப்பாக விற்கிறோம். சரி, ஓகே. அப்போ இது வந்து எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா போட்டிருப்போம். 500 ரூபா இருக்கும் எம்ஆர்பி. சரி, இப்போ ஆன்லைனில் எவ்வளோ ப்ரோ போயிட்டுருக்கு? இது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ரேட் போட்டிருக்காங்க சார். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து சில கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா 600-700 வரை இருக்குது இப்போ 100 கிராம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை விட கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். சில கம்பெனி பேஸ்ட் ஆன் குவாலிட்டியை பொறுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நம்மளதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாயில் நியூட்ரியன்ட் எடுத்து வளருது. ஸோ அதனால் வந்து இதில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா இப்போ இங்கே சாயிலை கல்டிவேட் பண்ணி எடுக்கிறனால சாயில் இருக்க நியூட்ரியன்ட்டு எடுத்து வளரும். அப்படி எடுத்து வளரும்போது அந்த வீட் கிராஸ் ப்ளஸ் வந்து சாயில் ரெண்டையும் மிக்ஸ் ஆகி வளருது. ஸோ இதில் இருக்க சத்தும் அதில் இருக்க சத்தும் ரெண்டும் ப்ளஸ் ஆகும்போது நம்ம என்ன பிரச்சனைக்காக எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பிரச்சனைகளை வந்து வேகமாக க்யூர் பண்ணும். அதான் இதில் இருக்க ஒரு ப்ளஸ்ன்னு நமக்கு.
சரி ப்ரோ. இப்போ வந்து பெண்கள் நீங்கள் வீட்டில் நிறைய பெண்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இது எடுத்து பண்ண ஆசையாக இருக்கும். ஸோ அவங்க எடுத்து எப்படி சேல் பண்ணலாம்? ஆக்சுவலாக பெண்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க அந்த விஷயத்தை. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு வெயிட் லாஸ் பிரச்சனை இருக்குது, என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கி சாப்பிட்டு ஆரம்பிச்சாங்கன்னா, இதெல்லாம் மார்க்கெட்டிங் அவங்க லேடிஸ் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டிங்கான செக்டர் தான். ஸோ அப்படி சாப்பிட்டு அவங்க ஒரு ரிசல்ட் எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த இடத்துக்கு பரவிடும். இப்போ லேடிஸ் வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 20 பாட்டில் வாங்கி அந்த 20 பாட்டில் வந்து என்னென்னா பக்கத்தில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு கொடுங்க, பக்கத்தில் கொடுத்து ரிசல்ட் எடுங்க. ரிசல்ட் எடுத்த முன்னாடி அந்த 20 பேர் கண்டிப்பாக 200 பேருக்கு மார்க்கெட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லேடிஸ்க்கு வந்து வேலை இல்லை, நம்ம வீட்டில் இருக்கோம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ப்ரோ. சரிங்க ப்ரோ. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் சேல் பண்ணலாம்? ஆக்சுவலாக ப்ரோ இப்போ நம்ம மட்டும் இருந்து வாங்கிட்டு போகிறவங்க இப்போ டேரெக்டாக மக்களுக்கு டேரெக்டாகவும் கொடுக்கலாம். இப்போ அது இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஷிப் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க, இது கொடுக்க வேண்டிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மெடிக்கல்லையும் கொடுக்கலாம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கொடுக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ் கொடுக்கலாம், பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வந்து மெயினாக கொடுக்கலாம், சித்தா அண்ட் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் வந்து அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராடக்ட்னால அவங்க கண்டினியூஸாக எடுக்கும்போதே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து அவங்ககிட்ட நம்மகிட்ட கேட்பாங்க, இந்த ப்ராடக்ட் கொடுங்க. இன்னொரு விஷயம், மெயின் விஷயம் சொல்லணும்னா இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், நமக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமானா எந்த 100% சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. இது வந்து ரிசர்ச் மூலமாகவும் விஞ்ஞானிகள் வந்து ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இவங்க கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம சாப்பிட்றனால எதுவும் பிரச்சனை வந்துன்னு யாரும் நினைக்க தேவையில்ல, பயப்படவும் தேவையில்ல. அவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு 1 மந்த்துக்குள்ளே அவங்க ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். அந்த ரிசல்ட் தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து மார்க்கெட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்துகிட்டு இருக்குது, ஆன்லைன்லேயும் வருது, ஆஃப்லைன்லேயும் வருது. கால் பண்ணி கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது வந்து இன்னுமே வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணணும், ஒரு நிறைய பேருக்கு ஒரு யங்ஸ்டர்ஸோ ஒரு லேடிஸ்க்கோ அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பும் ஃப்ரான்ச்சைஸும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் சார். அது எப்படி ஆர்டர் பண்ணுறது? ஏன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா, இல்லை வீட்டு தேவைக்கு கேட்குறாங்க, எனக்கு வந்து சக்கரை நோய் இருக்குது, இல்லை எனக்கு வந்து வேறு ஏதாவது வெயிட்லெஸ் பண்ணணும் நான், இல்லை ஹேர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வீட்டு தேவைக்கு அனுப்புவீங்களா? ஆக்சுவலாக ஒரு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஒரு பாட்டில் கேட்குறவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சி கொடுத்து தான் இருக்கோம். காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கும், போய் வாங்க முடியாது. அப்படிங்கும்போது ஸோ நமக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பை கொரியரை வந்து சென்ட் பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு அவங்களுக்கு வந்து சுகர் பிரச்சனை, ப்ரெஷரு, இல்லை நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணிடுவோம். அட்ரஸ் வாங்கிட்டு மறுநாள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ. நம்ம கண்டிப்பாக ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வீட் கிராஸ் அதாவது கோதுமை புல் பவுடர் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் சாருக்கு கால் பண்ணுங்கள், பிரதர் கால் பண்ணுங்கள். இவரோட நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டுங்க, அதாவது இது வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வராத ஒரு பொருள். கண்டிப்பாக எடுத்து நீங்கள் பண்ணும்போது நீங்கள் தான் வந்து இதில் வந்து ஒரு நம்பர் 1 இருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து போட்டி இல்லாத ஒரு பிஸ்னஸுங்க. என்ன ரீசன்னா வந்து இன்றைக்கி வந்து நிறைய போட்டி உள்ள பொருள் எடுத்துகிட்டு போய் நம்ம 4 பேர்த்துக்கிட்ட மல்லு கட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு போட்டி இல்லாத ஒரு அதிகம் மக்கள்கிட்ட போய் சேராத விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்டு இதில் உள்ள பயனை கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் கான்டாக்ட் பண்ணலாம், ஒரு கடை வைக்க போகிறவங்களும் கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை வீட்டு தேவைக்கு யூஸ் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக சார் அனுப்புவார். அண்ட் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு நல்ல பதிவில் வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் நண்பன். பாய் ஃப்ரம் இம்ரான். பாய் சார். வணக்கம் சார். ரொம்ப நன்றி.